ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கி வந்து குழம்பு வைக்க போகிறேன். அது சிலிண்டர் தீர்ந்துருச்சு, அதனால் வந்து விறகடுப்பில் தான் இப்போ குழம்பு வைக்கிறேன். சாதம் வச்சாச்சு. இப்போ வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு எரிஞ்சிட்டு தான் ஏற்கனவே சாதம் வச்சுட்டு அதில் இப்போ மண் சட்டி போட்டு குழம்பு இதெல்லாம் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ வந்து கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு 2 தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 1 வெங்காயமும் சின்ன வெங்காயமும் அரைஞ்சி வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு. சோம்பு போட்டு தாளிச்சுப்போம். இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இதிலே வந்து நான் வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து முருங்காய் போட்டு வைக்க போகிறேன். முருங்காய் போட்டு வைக்கும்போது நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு இதோட இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். நீங்கள் வந்து முருங்காய் இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையுமே சாப்பிட்ற தான் நம்ம குழம்பு வைக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு இதோடய தக்காளியும் சேர்த்து வதக்கிப்போம். தக்காளி சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது விட்டுரும். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வந்து உப்பு, மஞ்சள் சேர்த்துப்போம். வந்து உப்பு சேர்த்துறேன். இதுலேயே தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டேன். காரம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் வேகிறதுக்கு. இதில் நான் வந்து முருங்காய் சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் பால் வந்து 2வது பால் சேர்த்துப்போம். இதில் தண்ணி கொஞ்சமாக விட்டுப்போம். இதோட நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் அல்லது வந்து இதோட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு. காயும் நம்ம வந்து சாப்பிட்டா மாதிரி இருக்கும். இன்னையோட நான் வந்து இப்போ 16 நாளாக நான் வந்து விறகடுப்பில் தாங்க சாதம்லாம் வைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் சமைக்கணும். அதோட டாக்ஸ் வந்து 5 டாக்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேறு இருக்குது. வீட்டில் ஒரு டாக் வேறு இருக்குது. அதுக்கும் சேர்த்து நான் வந்து 2 கிலோ அரிசி வந்து இந்த இதிலே நான் வடிச்சிடுவேன். இது இருக்குன்னா நான் வந்து சூப்பு வந்து நீங்கள் வந்து தனியாக வச்சுட்டேன். இது சிக்கன் குழம்பு வந்து தான் இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இன்னும் 1 வாரம் ஆகும் எனக்கு சிலிண்டர் வர்றதுக்கு. அதனால தான் நான் விறகடுப்புலேயே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். குழம்பு வந்து இறக்க போகிறேன். இதில் வந்து முதல் தேங்காய் பழம், இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தேங்காயோட சேர்த்து கசகசாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் நான். இப்போ தேங்காய் பால் விட்டோன்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேணாம். கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.